ரீநீட் எக்ஸாமுக்கு 1 வீக் தான் இருக்கு. இந்த 1 இயர் பண்ண ஹார்ட் ஒர்க்கை தாண்டி இந்த 1 வீக்ல நீ கரெக்டா பிளான் பண்ணி ப்ராப்பரா எல்லா விஷயங்களை பண்ணனா உன் செலெக்ஷன் கன்ஃபார்ம். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் நான் சொல்றேன். இதுக்கு மேலேயே உட்காந்து லெக்சர்ஸ் எல்லாம் பாக்குறது ஆகிற வேலை இல்லை. சரியா? பிசிக்ஸுக்கு சொல்றேன், பயாலஜிக்கு சொல்றேன், கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 2 பேரோட மிங்கல். அப்ப பிசிக்ஸை பொறுத்து இருக்க வரைக்கும் ஃபார்முலா ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லு, நான் 2019 இருந்து 2024 வரைக்கும் இருக்கிற எல்லா பேப்பர் என்டிஏ எடுத்து எல்லா கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ண வரேன் ஒரு மேரத்தான் செஷன்ல. உங்களுக்கு ரெடி அப்படின்னா சொல்லுங்க, அந்த ஒரு செஷன் நான் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். ஓகேவா? எஸ் சார். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைவ் நான் வரேன் அப்படின்னா உனக்கு கொஸ்டின் வந்து சாப்டர் வைஸ் வரட்டா இல்லைனா இயர் வைஸ் வரட்டா அதை சொல்லிடு. நெக்ஸ்ட் பிசிக்ஸ்ல சார் எனக்கு மார்க்கே வர மாட்டேங்குது. இந்த ஃபார்முலா ரிவிஷன் எங்க இருக்குன்னா இந்த மெட்டீரியல் எல்லாமே நான் கான்செப்ட் A2Kங்கிற டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிப்போம். சார் எனக்கு பிசிக்ஸ்ல மார்க்கே வர மாட்டேங்குதுன்னா ஒரு 35 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் டீச் பண்ணிடுறேன். 35 டாபிக் இன் 2 hours. ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண இதை கொடுக்குறேன். 35 டாபிக்ஸ் இன் 2 hours. ஃபிசிக்ஸ்க்கு இது மெயினாக பண்ணால் போதும். ஓகேவா சார்? நான் ஆல்ரெடி ஓரளவுக்குலாம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா தயவுசெய்து டெஸ்ட்டு கொடுங்க, அனாலிசிஸ் பண்ணு. சார் பயாலஜிக்கு என்ன பண்ணுறது? ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயம் இருக்குது. சார் நான் படித்த மாதிரி இருக்குது ஆனால் படிக்காத மாதிரியும் இருக்குது, பயமாக இருக்குது. சரி, பயாலஜிலலாம் குவிக் ரிவிஷனுக்கு ஒரு சில மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, குவிக் ரிவிஷன் மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியல் என்னன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த மெட்டீரியல் நான் டெலிகிராமில் வந்து நீட் A2K அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாரு. அந்த மெட்டீரியல் குவிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஒரு எந்தெந்த லைன்லேருந்து கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இப்போ ஒரு லெசன் இருக்குன்னா அதில் 200 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கும். அப்போ அதில் 200 கொஸ்டினை 200 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி, டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீ பார்த்தா உனக்கு ஓரளவுக்கு குவிக்காக ரீகாப் பண்ண மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இதுலயும் பார்த்துக்கோ. ஓகே, இது நான் வந்து உனக்கு நடத்துறதுக்கு ரெடி, பட் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் வேணும். ஓகேவா? எஸ், ஸோ 100 கமெண்ட் வரணும். சரியா? 35 டாபிக்ஸ் இன் 2 hour வேணா 35 டாபிக்ஸ் இன் 2 hour 100 கமெண்ட் கொடுத்துரு. இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துரு. ஓகே, எது வேணுமோ அதை சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி நடத்திடுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும். புரியுதா? வேற என்ன சார், நம்ம என்ன எரர் பண்றோம் இல்லை எது மறந்து போகுது அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கோ. பயாலஜியில் இந்நேரத்துக்கு மார்க் 320+ இருக்கணும். 320+ மார்க் வர மாட்டேங்குதுன்னா எந்த சாப்டரையும் மார்க்கை லூஸ் பண்ணுற அந்த சாப்டர் வேணால் குவிக்காக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, டெஸ்ட்டு தயவு செய்து கொடுங்க. டெஸ்ட்டு கொடுத்தா தான் உன்னோட ஒரிஜினாலிட்டி தெரியும். இதெல்லாம் தாண்டி நான் உனக்கு ஒரு சில ட்ரிக்ஸு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். OMR ஷீட் ஃபில் பண்ணுறது எப்படி, டைம் மேனேஜ் பண்ணுறது எப்படி, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் குறைக்கிறது எப்படி, அனாலிசிஸ் பண்ணுறது எப்படி. இந்த 4 வீடியோ வந்து உனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது சப்ஜெக்டை தாண்டி நீ என்ன பண்ணால் உனக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகும். OMR ப்ராப்பராக ஃபில் பண்ணால் மார்க் இம்ப்ரூவ் பண்ணலாம். டைம் மேனேஜ் தெரியுதா, நிறைய கொஸ்டின் அட்டெம்ப் பண்ணலாம். நெகட்டிவ் மார்க்கிங் குறைக்கிறியா, உன் மார்க் தானாக பாசிட்டிவாக மாறும். டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுறியா, ரொம்ப முக்கியம். இந்த 4 விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க சார், OMR ஃபில் பண்ணுறது, டைம் மேனேஜ் பண்ணுறது, நெகட்டிவ் மார்க்கிங் குறைக்கிறது நான் எக்ஸாம் ஹாலில் போய் தானே பண்ணணும். நோ, எக்ஸாம் ஹாலில் நான் என்ன பண்ண போகிறேனோ அதை இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். அப்படி இருந்தால் தான் உன்னால் அங்கே போய் நல்ல மார்க் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஒரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணு. எஸ் சார். சார் கெமிஸ்ட்ரி என்ன பண்ணுறது? கெமிஸ்ட்ரி வந்து 2ஆக பிரித்து கூட, ஒன்று ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து ஃபிசிக்ஸ் மாதிரி தான், ஃபார்முலா ரிவிஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாரு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துக்கோ, யூ ஆர் குட் டு கோ. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக பயாலஜி மாதிரி ஆயிரும். புக்கில் இருக்கிற எல்லா எக்ஸெப்ஷன் என்ன, சரியா? புக்கில் எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷேப் வந்து சரியா டெட்ராஹெட்ரல் அப்படின்னு சொன்னால் அதோட எக்ஸாம்பிள் என்ன, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோ. ட்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். மேலேருந்து கீழே போனால் என்ன ஆகும், அயனைசேஷன் என்தால்பி என்ன ஆகும், இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸு. ஓகே, அட்டாமிக் ரேடியஸ், அயனைசிங் ரேடியஸ். ஓகே, இந்த மாதிரி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ. ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும்
இந்த மைண்ட் மேப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அந்த நேமிங் ரியாக்ஷன் மைண்ட் மேப். ஸோ இதுலேருந்து இது கிடைச்சும், இதுலேருந்து இது கிடைக்கும். ஆர்கானிக் இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதை தாண்டி உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் டவுட் இருக்குன்னா பிருத்வி சார்கிட்ட கேளுங்க. அவர் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இதுலேருந்து வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி 100 கமெண்ட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த வீடியோ கொடுத்துட்றேன். எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கமெண்ட் வர வைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். ஓகேவா? ஸோ தயவுசெய்து கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பி, யார் யாருக்கு ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்கோ சொல்லுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இல்லை 35 டாபிக்ஸ் இன் 2 ஹவரா எதுனாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.